ஓம் நம சிவாய நம. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம் சிவபுராண சிந்தனை தொடரில் இன்று நாம் பார்க்க போகும் அடிகள் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே என்ற அடிகளை பற்றி சிந்திக்கலாம். தவத்திரு மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய இந்த சிவபுராணம் என்னும் நூல் மிகவும் அற்புதமான அரிய கருத்துக்களை தம்முள்ளே அடக்கியது. நாம் சிந்திக்க சிந்திக்க நிறைய அரிய செய்திகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். மிகவும் எளிமையான வரிகள் என்று கடந்து போகாமல் அதையும் உற்று நோக்கி சிந்தித்து பார்த்தால் ஓரொரு சொல்லிலும் ஆழமான உண்மைகள் கோர்த்து வைக்கப்பட்டிருக்கின்றன. இனி நாம் நாற்றத்தின் நேரியாய் இதை பார்க்கலாம். நாற்றம் என்றால் மனம், நல்ல மனம் கெட்ட மனம் எல்லாம் நாற்றமே. பூவின் மனத்தை போல, நாற்றத்தின் நேரியாய் என்றால் பூவின் மனத்தை போல என்று பொருள். பூவின் மனம் எப்படி இருக்கிறது? பூ நமக்கு தெரிகிறது, மனமோ கண்ணுக்கு தெரிவதில்லை, ஆனால் உணர்கிறோம். அதுபோல உயிரில் கலந்து இருக்கிறான் இறைவன். பூ மொட்டாக இருக்கும்போது மனம் வருவதில்லை, ஆனால் இரவிலேயே அந்த பூ மாலையில் மொட்டாக இருந்த பூ இரவிலேயே மெல்ல 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 மலர்ந்து அதிகாலையிலேயே மனம் வீசத் தொடங்குகிறது. இத்தனை நேரம் இந்த மனம் பூவில் எங்கிருந்தது? பூவுக்கு உள்ளேயே இருந்தது. அதுபோல உயிர்களின் உள்ளேயே இருந்து உரிய நேரம் வரும்போது வெளிப்படுகிறான் இறைவன். இயற்கையாகவே பூவுக்குள் இருந்த மனம் பூ மலரும் போது செயல்படுகிறது. இறைவனும் நமக்கு அருள்வது என்பது அவனது இயற்கையான செயல். உயிர்களுக்கு பக்குவம் வரும்போது அது வெளிப்படுகிறது. மனத்தை போல என்று சொல்லாமல் நேரியாய் என்கிறார் சுவாமிகள். அதாவது பூவின் மனத்துக்கு நேருக்கு நேர் எல்லா வகையிலும் ஒத்துப்போகும் ஒப்புமை இது. அதனால் நாற்றத்தின் நேரியாய் என்கிறார் சுவாமிகள். சேயாய் நனியானே. சேயாய் என்றால் வெகு தொலைவில் இருப்பவன். நனியானே என்றால் அண்மையில் இருப்பவன், பக்கத்தில் இருப்பவன். மனம் தரும் பூவின் அருகில் நாம் இருக்கும்போது பூவிற்கு மனத்தை தரும் அணுக்கள் நெருங்கி இருப்பதால் மனம் நிறைவாக தெரிகிறது, நிறைவாக நம்மால் உணரப்படுகிறது. நாம் தொலைவில் போகும்போது மனம் குறைவாக தெரியும். மேலும் தொலைவில் இருந்தாலோ மனம் இருப்பதே தெரியாது. அதற்காக பூவில் மனமில்லை என்று ஆகுமா? அதுபோல நம் மனத்தில் பக்குவம் மிகும்போது இறைவனை காண முடிகிறது. பக்குவம் குறைந்தால் காண முடிவதில்லை. இறைவன் நீங்காமல் நம் உள்ளேயே இருக்கிறான். அவனை காண்பதும் காணாமல் இருப்பதும் நம் பக்குவத்தின் தன்மையே ஆகும். இனி மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே என்ற அடியை பற்றி சிந்திக்கலாம். மாற்றம் என்றால் வெளிப்படையாக சொல்வது அல்லது ஓதுதல் என்றும் பொருளாகும். வாய்மொழியாக பேசுவது மாற்றம் எனப்படும். வாய்மொழியாக மந்திரங்களை ஓதி பூசை செய்யும் அடியார்களால் ஓரளவுக்கே இறைவனை அறிய முடியும். இறைவனை பற்றி விவாதங்கள் செய்வார்கள் சிலர் நிறைய வாய் சொல்லாக இறைவனை பற்றி சொற்பொழிவுகள் செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் கடவுளை அவர்களாலும் அடைய முடியாது. மனப்பூசையாய் இறைவனை அடையலாம், ஆனால் அதற்கு சில வழிகளை கடைபிடிக்க வேண்டும். அதற்குரிய வழியை கடைபிடிக்காமல் வெறும் மனத்தால் ஆசைப்பட்டால் மட்டும் காரியம் நடக்காது. மனத்தால் முறைப்படி சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். மனம் கழிய நின்ற என்றால் மனம் வெறுமனே இறைவனை அடைய வேண்டும் என்று விரும்பினால் அது நிறைவேறாமல் கழிந்து போகும். அதாவது வெறுமனே நம் காலம்தான் கழியுமே தவிர இறைவனை காண முடியாது. நம் உள்ளேயே இருக்கும் கடவுளை 96 தத்துவப்படிகளையும் முறையாக ஏறி கடந்து முயற்சி செய்து இறைவன் அருளால் காண முடியும். அல்லாமல் வாய்மொழியால் உறக்க ஓதுவதும்
வெறும் மனத்தின் விருப்பமும் மட்டும் இருந்தால் அவை உபயோகத்துக்கு வராது, உபயோகப்படாமல் கழிந்து போகும். இறைவனோ இவைகளால் அடையப்படாமல் இருக்கிறான். இதுவே மனம் கழிய நின்ற என்கிறார் சுவாமிகள். நமக்குள் இருக்கும் 96 தத்துவங்களையும் முறையாக கடக்க வேண்டும். கடந்தால் ஆணவ மலம் நீங்கும், இறைவன் தானாகவே வெளிப்படுவான். சுந்தர பெருமான் வெள்ளை யானையில் ஏறி கைலாயம் அடைந்தார் என்று படித்திருக்கிறோம் அல்லவா? வெள்ளை யானை என்பது ஆணவ மலம் நீங்கிற்று என்பதன் அடையாளமாகும். ஆணவமல நீக்கத்தால் யாவரும் கைலாயம் அடையலாம் என்பதை காட்டவே இறைவன் வெள்ளை யானையை சுந்தரருக்கு அனுப்பி வைத்தான் என்பதன் பொருளாகும். சேரமான் பெருமான் நமச்சிவாய மந்திரத்தை குதிரையின் காலில் ஊதி அதன் மேல் ஏறி கைலாயம் அடைந்தான் என்று பார்த்திருக்கிறோம் அல்லவா? குதிரை என்பது மூச்சு பயிற்சியில் செய்யும் பிராணாயாமத்தை குறிக்கும். யோகிகள் நமச்சிவாய மந்திரத்தை உடம்புக்குள் காற்று வேகத்தில் முறைப்படி செலுத்தி சகசிரதளமாகிய கைலாயத்தை அடைந்து சித்தி அடைவார்கள். இனி மறையோனே என்று பார்க்கலாம். இப்படி அடையப்படாமல் மறைந்து நிற்பவனே என்றும் மறையாகிய வேதங்களின் பொருளாக உள்ளவனே என்றும் 2 பொருளிலும் இதை கூறினார் சுவாமிகள். மேலும் வேதத்தில் கூறப்பட்டுள்ள முறைகளாலும் இறைவனை அடையலாம், அதனால் மறையோனே என்கிறார். யோக வழிகளாலும் அகப்பூசை செய்து ஆணவ மலம் அழிந்து இறைவனை அடையலாம். பிரணவயோகம், சிவயோகம் இவற்றை முறையாக உணர்ந்து செய்பவர்க்கு கடவுளை காண முடியும். மேலும் மறையோன் என்றால் மறையமாட்டான் என்றும் பொருளாகும். இறைவன் என்றும் மறையாமல் நித்த பொருளாக நமக்கு உள்ளே இருக்கிறான். நினைப்பவர்களுக்கு எளியவனாக இருக்கிறான். நினையாதவருக்கு, நினையாமல் இருப்பவர்களுக்கு அரியவனாக இருக்கிறான். மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே. வீண் சொற்களை நிறுத்தி மனத்தின் தேவையில்லாத எண்ணங்களை விட்டுவிட்டால் மறையாமல் இமைப்பொழுதும் நீங்காமல் உள்ளே இருக்கும் இறைவனை காணலாம் என்று உறுதியாக சொல்கிறார் சுவாமிகள். ஓம் நமசிவாய நம. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.